இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 1ஓட 3rd பார்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட் நீங்கள் பார்க்கலன்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் அது வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1857 அதாவது நம்மளுக்கு சிப்பாய் மியூட்டனி நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அதோட ஓயாத நினைவுகள் வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். 1857 பேரெழுச்சியம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட கேட்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டோட பர்த்டேன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 1857 சிப்பாய் மியூட்னி அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து பழி தீர்க்கவே இல்லை, அது இன்னும் போயிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இராணுவ நீதிமன்றங்களில் வந்து விசாரணைக்கு வந்து வரும் சில விஷயங்கள்லாம் வந்து. அப்போ விசாரணைக்கு வரும்போது அந்த கைதிகள் வந்து குற்றம் செஞ்சாங்களா செய்யலை அப்படிங்கிறத விசாரிக்காமே அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலி கூத்துக்காக ஒரு கோர்ட்டுன்னு ஒன்று வச்சு அதில் வந்து ஒரு விசாரணைன்னு ஒன்று நடத்தி, நீ தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு செய்யலனாலும் நீ தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ 1857 வந்து ஜூன் செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி வந்து முற்றுகையிடப்பட்டது குறித்து பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன், அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி, அதாவது 1864 அரச பிரதிநிதியாக ஆக போகிற சர் ஜான் லாரன்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்கு எழுதுனா, பம்பாய் மாகாணத்தோட எக்ஸ் ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டன் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து எழுதுறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து எழுதினார். எல்பின்ஸ்டன் யாருன்னா பாம்பே பிரசிடென்சியோட முன்னாள் ஆளுநராக வந்து இருந்திருக்காரு. லாரன்ஸ் வந்து 1864 அரசு பிரதிநிதியாக ஆக போகிறாரு. எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது அதை பற்றி தான் எழுதியிருப்பார். எப்போ அப்படின்னா வந்து டெல்லி முற்றுகையிடப்பட்டது வந்து எந்த காலம் அப்படின்னா 1857 ஜூன் செப்டம்பர் அந்த மந்த்தில் என்ன எழுதியிருப்பாருங்கிறது முக்கியம். இந்த மாதிரி கோட் கொடுத்து கூட நம்மகிட்ட கேட்கலாம். இது வந்து யார்கிட்ட சொன்னதுன்னா வந்து எல்பின்ஸ்டன் வந்து சர் ஜான் லாரன்ஸுக்கு வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2வது ரீசன், ஃபஸ்ட்டு ரீசன் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1857 கொடுத்த ஓயாத நினைவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது தேசியத்தின் எழுச்சிக்கான முக்கிய காரணங்களில் ஃபஸ்ட்டு 1857 அது ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இனப்பாகுபாடு கொள்கையை வந்து பின்பற்றினாங்க. அதாவது அரசு உயர் பதவிகளில் வந்து இந்தியர்களை பணியமர்த்தாமல் திட்டமிட்டு விலக்கி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து இப்போ வந்து இந்தியன் ஆர்மியில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹையர் பொசிஷனில் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் லோயர் பொசிஷன்லேயே வந்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஹையர் பொசிஷனுக்கு வந்து போக மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதன் விளைவாக இந்திய உயர் வகுப்பாரிடையே ஏற்பட்ட வெறுப்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் புரட்சி செய்ய இட்டு சென்றது. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு வெறுப்பை வந்து ஏற்பட செஞ்சிச்சு. குடிமைப் பணிகளுக்கான தேர்வு அறிமுகமான போது, அதாவது குடிமைப் பணிகள் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வயது வரம்பு வந்து 21 வச்சாங்க. ஸோ வைக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, 21 வச்சுவோம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தேர்வை எழுத விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடிமைப் பணி தேர்வோட வயது வரம்பை வந்து 19 வந்து குறைச்சிட்டாங்க. இதே போலவே குடிமைப் பணி தேர்வுகளை ஒரே நேரத்தில் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்தியாவில் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை. இல்லை எங்களால் நடத்த முடியாது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சொன்னாங்க. இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள், இது வந்து 3வது பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1857 ரிவால்ட்டு. செகண்ட் வந்து இனப்பாகுபாடு பார்த்தாங்க. அதாவது இனப்பாகுபாடுனா இந்தியர்களுக்குள்ளே இல்லை, நாங்கள் பிரிட்டிஷ் நீங்கள் இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனப்பாகுபாடு. அவங்களுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து ஹையர் பொசிஷன் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க. 2வது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட வயது வரம்பு வந்து ஃபஸ்ட்டு 21 வச்சாங்க. இந்தியர்கள் அதை வந்து கிளியர் பண்ணி போகவும் அந்த எக்ஸாமினேஷனை வந்து அவங்களோட ஏஜ் லிமிட்டை வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க.
மூணாவது என்னென்னா வந்து இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்க. என்னென்னா அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்திய தண்டனை சட்டம் 1870. ஸோ இது கேட்கலாம். இந்திய தண்டனை சட்டம் வந்து எந்த இயர் அப்படின்னா 1870. பிரிவு வந்து 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் தண்டனை சட்டம். அதுக்கு கீழே பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டமும் 1878 இது வந்து எதிர்ப்புகளை வந்து தோணுச்சு. இந்த சட்டம் கொண்டு வரவும் அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் அந்த மாதிரி பத்திரிகைக்கு எதுனா பிராந்திய மொழியில் வந்து நீங்கள் வந்து பிராந்திய மொழியில் நீங்கள் வந்து பத்திரிகைகள் வந்து என்ன அதாவது வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து 1878 அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகளின் மீதான உள்நாட்டு தீர்வை உயர்த்தப்பட்டதும். அதாவது இங்கிலாந்தில் வந்து இப்போ வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து கம்மியாக டேக்ஸ் வாங்குறது, அது இந்தியாவில் தயாரிக்கப்படுற துணிக்கு வந்து டாக்ஸஸ் அதிகமாக போடுறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சு. அவங்க நாட்டில் மக்கள் எல்லாருக்குமே என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு மன நிறைவின்மை வந்து இருந்துச்சு. ரிப்பன் அரச பிரதிநிதியாக இருந்த போது தான் வந்து இல்பர்ட் மசோதா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1833 ஐ திங்க் 1833 நினைக்கிறேன் 1832-33 டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து இந்திய நீதிபதிகளுக்கு வந்து அந்த மசோதா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஐரோப்பியர்கள் வந்து அப்போ வந்து அந்த இல்பர்ட் மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை வந்து விசாரிக்கிற உரிமையை வந்து பெற்றிருப்பாங்க. அந்த இல்பர்ட் மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரிப்பன் வந்து அரச பிரதிநிதியாக இருந்தப்போ கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து ஐரோப்பியர்கள் வந்து இதை வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதனால் அந்த இல்பர்ட் மசோதாவையும் திருத்தம் செஞ்சுட்டாங்க. நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரிகைகளின் பங்கு. ஸோ இந்திய தேசம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணம்னா சொல்கிறாங்க. 1857 ரிவால்ட்டு, அதுக்கப்புறம் இன பாகுபாடு, தேர்ட் பாயிண்ட்டாக தான் வந்து இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சுரண்டல், அதாவது இந்த சட்டம் அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இல்பர்ட் மசோதா, அப்புறம் பத்திரிகைகளோட பங்கு. இந்தியாவில் அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டமை மிக முக்கிய நிகழ்வாகும். அது தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை பரப்ப மக்களுக்கு உதவியது. ஸோ பத்திரிகைகள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து தன்னாட்சினா என்ன, மக்களாட்சினா என்ன, குடிமை உரிமைகள்லாம் என்ன, தொழில்மயமாக்குதல்னால் என்ன, இதை பற்றின ஒரு கான்செப்சுவல் நாலேஜ் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்ய தொடங்கின. அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இதோட மட்டும் அவங்க வந்து நிறுத்தாமல் வந்து அரசியலை வந்து அவங்க வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு வந்து தொடங்கியிருக்காங்க. நாட்டினை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் பேசின நம்மளுடைய நாட்டை பாதிக்கிற எல்லா பிரச்சனை, நாட்டில் என்னென்ன நடக்குது, பிரிட்டிஷ் நம்மளுக்கு எதிர்த்து என்னென்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் வந்து சில பத்திரிகை கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து பெங்காலி லாங்குவேஜ் அதாவது வங்க மொழியில் வந்து ஒரு பத்திரிகையை வந்து உருவாக்கியிருக்காரு. சம்பத் கௌமுதி அப்படிங்கிற வந்து பத்திரிக்கை. இது வந்து 1821 வந்து இது பண்ணியிருப்பார். அதேமாதிரி பாரசீக மொழிகளில் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் வந்து மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற பத்திரிகையும் வச்சுருப்பார். ஸோ வந்து சம்பத் கௌமுதி அதே மாதிரி வந்து மிராத்துல் அக்பர் இது ரெண்டுமே வந்து யாரோட பத்திரிகை அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து 2 பத்திரிகை வச்சுருக்காரு. ஒன்று சம்பத் கௌமுதி, அது வந்து அவரோட லாங்குவேஜில் பெங்காலி லாங்குவேஜில், இன்னொன்று வந்து பார்ஷிய மொழி, அது வந்து மிராத்துல் அக்பர். ஸோ சம்பத் கௌமுதியோட இயர் தான் கொடுத்துருக்காங்க. 1821 வந்து அவர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். இது வந்து என்னென்னா இது வந்து எதை பற்றி பேசும் அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றின. பின்னர் மக்கள் கருத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிராந்திய மொழியில் அந்தந்த ரீஜியனில் இப்போ பெங்கால்னால் பெங்காலி மொழியில் வந்து பத்திரிக்கை, மகாராஷ்டிரனா மராத்தி மொழியில் பத்திரிக்கை அப்படின்னு அடுக்கடுக்காக வந்து எல்லா பத்திரிகைகள் நிறுவனங்களை வந்து ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் சில பத்திரிகையோட பேரை வந்து முக்கியமான சில பத்திரிகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. அம்ரித் பஜார் பத்திரிகா, த பாம்பே கிரானிக்கல்ஸ், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், தி ஹிந்து, அதுக்கப்புறம் சுதேசி மித்திரன். என்னென்னதுன்னா அம்ரித் பஜார் பத்திரிகா, த பாம்பே கிரானிக்கல்ஸ், த ட்ரிபியூன், அதுக்கப்புறம் தி இந்தியன் மிரர், தி ஹிந்து, அதுக்கப்புறம் சுதேசி மித்திரன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பத்திரிகை. இந்தியாவின் பழம்பெருமையை வழங்குதல், அதாவது என்னென்னா இது ரொம்ப முக்கியம். வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர் போன்ற கீழ்த்திசைவாதிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு
அரபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்கச் செய்தனர். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரேபிய மொழியில், பர்ஷியன் லாங்குவேஜில், சமஸ்கிருத மொழியிலனா நிறைய இலக்கிய நூல்கள், மத நூல்களாக இருக்கட்டும், இல்லை வரலாற்று இலக்கிய நூல்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து மொழிபெயர்க்க வந்து செஞ்சுருக்காங்க. யார் அதில் முக்கியமாக பண்ணவங்க யாரா? வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர். ஸோ வில்லியம் ஜோன்ஸு, மார்க்ஸ் முல்லர், சார்லஸ் வில்கின்ஸ் இவங்க 3 பேருமே வந்து இந்த மொழிபெயர்க்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் மரபு, புலமை ஆகியவற்றின் செழுமையால் கவரப்பட்ட பல தொடக்ககால தேசியவாதிகள் இந்தியாவின் பண்டைய பெருமையை மீட்டெடுக்க ஆர்வத்துடன் வேண்டினர். தேசியத்தின் குறிக்கோளான இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரவிந்த் கோஷ் வந்து எழுதியிருக்காரு ஒரு பத்திரிகையில். இது இந்த கோட்டு எப்படி அதை வந்து எப்படி நம்ம சொன்னோம்ல, டெல்லி முற்றுகையிட்டதை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. எல்பின்ஸ்டன் வந்து சர் ஜானுக்கு வந்து எழுதியிருப்பார் இல்லையா, சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. 1857 நடந்த அந்த டெல்லி முற்றுகையை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. அது எப்படி அந்த கோட் வந்து முக்கியமோ அதேமாதிரி அரவிந்த் கோஷ் எழுதினது ஒரு பத்திரிகையில் எழுதினதை வந்து கொடுத்துருக்காங்க. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். இதுதான் வந்து தேசியம் அப்படின்னா அதோட குறிக்கோள் என்னென்னா வந்து இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவோட உன்னதத்தை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகே தடுமாற செய்கிற பிரச்சனைகளை வந்து இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் இருந்து நம்ம வந்து தீர்த்து வைக்கணும். அதுதான் வந்து தேசியம் அப்படின்னு யார் சொல்கிறாரு? அரவிந்த் கோஷ் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுது. ஸோ இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கங்கள், அதுக்கப்புறம் சங்கங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அதில் முக்கியமான ஃபஸ்ட் என்னென்னா வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இது வந்து ஒரு சங்கமாக உருவாகி இருக்கும். ஆனால் பெருமளவில் வந்து இந்தியன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காது. அதாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கிற வணிகர்கள் அவங்க தான் மெஜாரிட்டி இந்த அசோசியேஷனில் இந்த அமைப்பில் இருந்திருப்பாங்களே தவிர்த்து எல்லா ரீஜன்ஸில் இருந்தும் லீடர்ஸு இல்லை எல்லா ரீஜன்ஸில் இருந்தும் உள்ள எல்லாரும் வந்து இதோட மெம்பர்ஸை வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ரீஜியன் லிமிட்டடாகவே வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து இருந்துருச்சு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சென்னை வாசிகள் சங்கம். 1852 1852 February 26 தான் வந்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் இது ஒன்று. ஸோ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக வந்து அவங்களோட குறைகளை வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண முதல் முயற்சியில் இது வந்து ஒன்று. இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஒன்று. சென்னை மாகாணத்தை சேர்ந்த நிலவுடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பாகும். இது வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்த நிலவுடைமை அவங்க தான் வந்து வணிக வர்க்கத்தினர் தான் வந்து இதில் வந்து மெஜாரிட்டியான மெம்பர்ஸாக வந்து இருந்திருப்பாங்க. கம்பெனி நிர்வாகத்தின் வருவாய், கல்வி, நிதி ஆகிய துறைகளில் தங்களுக்குள், அதாவது இவங்க வந்து என்னென்ன குறைபாடுகள் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள வருவாயில், கல்வியில், நிதியில் என்னென்ன குறைகள்னால் இவங்களுக்கு இருந்திருக்கோ அதை தான் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருப்பாங்க. சென்னையில் மிக முக்கிய வணிகரான கஜலு லக்ஷ்மி நரசு என்பவரை இவ்வமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர். இவர் தான் வந்து ஒரு முக்கிய காரணம். யார்? சென்னையோட ரொம்ப பெரிய வணிகராக இருந்தவர் தான் கஜலு லக்ஷ்மி நரசு. அவர் தான் வந்து முக்கியமான ஆளாக வந்து இருந்திருப்பார். இவ்வமைப்பு தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இவங்க வந்து எங்கே போய் முன்வைக்கிறாங்க? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் முன்வைப்பாங்க. எப்போ வச்சுருப்பாங்க அப்படின்னா வந்து 1853 சார்ட்டர் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க போய் முன்னாடி வச்சுருப்பாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி குறித்து விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதான் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். 1853 1853 பட்டய சட்டத்தை இயற்றுவதற்கு முன்னரே இது நடைபெற்றது. அப்போது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு என்னென்னா சொல்லியிருக்காங்க. அந்த மனுவில் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு மனு, அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க 1852 டிசம்பரில் தான் வந்து அந்த மனு வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். எப்போ மனு சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா வந்து 1852 டிசம்பரில். என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள்னால வந்து வேளாண் விவசாயிகள் வந்து ரொம்ப வந்து பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி
ஜமீன்தாரர்களும் கம்பெனி அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து விவசாயிகளை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து விவசாயிகளை வந்து மீட்டெடுக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் எதை சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நீதித்துறையை வந்து சொல்லியிருப்பாங்க. நீதித்துறை வந்து ரொம்ப தாமதமாக வந்து செயல்படுது, ரொம்ப சிக்கல் நிறைந்ததாக இருக்குது. நீதிபதிகள் வந்து அவங்கள வந்து நீங்கள் நியமிக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து வட்டார மொழி தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து நியமிக்கணும். அவங்க திறமையை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு யாரை போடலான்னு சொல்லிட்டு கரெக்டான ஆளை வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜமீன்தார் ராயத் வாரி முறை, நீதித்துறையை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3வது வந்து மானிய உதவி திட்டத்துக்கு கீழே சமயப்பரப்பு நிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிதி வந்து கொடுக்குறீங்க. அந்த நிதி வந்து மடைமாற்றம் பண்ணப்படுது, அந்த கல்விக்கூடங்களுக்கு வந்து சரியாக போய் சேர்றதில்லைங்கிறது 3வது விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி ராயத் வாரி முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஜமீன்தார்களோட அடக்குமுறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது நீதித்துறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீதிபதிகள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு வட்டார மொழி தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3வது வந்து மானிய உதவி திட்டத்தின் கீழே வந்து சமயப்பரப்பு நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற நிதி வந்து மடைமாற்றம் செய்யப்படுது. இது 3வது. ஸோ இவங்க வந்து 1852 டிசம்பரில் வந்து இந்த மனுவை வந்து சமர்ப்பிச்சிடுறாங்க. இது விவாதத்துக்கு வர்றது எப்போனா வந்து 1853 மார்ச்சில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்படுது. அப்போ இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக யார் இருக்கா அப்படின்னா வந்து ஹச்டி செய்மூர் வந்து இருக்கார். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நான் வந்து 1853 அக்டோபரில் வந்து சென்னைக்கு வர்றாரு. ஸோ இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர், இந்தியன் ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட ஹெட்டு 1853 யார் இருக்கா அப்படின்னா செய்மூர் இருக்கார். அவர் எப்போ வர்றாரு? 1853 மார்ச்சில் தான் பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறாங்க. அக்டோபர் 1853 அவர் சென்னைக்கு வர்றார். வந்து குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் அந்த இடத்துலாம் வந்து பார்க்குறாரு. அப்படியே அவர் பார்த்து என்ன தான் போய் சொன்னாலும் 1853 அவங்க சாட்ராக்ட் அதாவது பட்டய சட்டம் இயற்றும் போது பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஆட்சியை வந்து முடிவுக்கும் அவங்க கொண்டு வரல. நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அவங்களோட ரூலை வந்து. இதனால் அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணி நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டுமென ஒரு போராட்டத்தை நடத்தியது. ஸோ அப்போ இந்த 1853 சாட்ராக்டை என்ன சொல்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ரூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதனாலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மகாராணியோட நேரடி ஆட்சிக்கு கீழே பிரிட்டிஷை வந்து ஆட்சி செய்யட்டும், ஏன் இந்த கம்பெனி மூலமான ஆட்சி வந்து வேணாம் அப்படின்னு வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. அமைப்பு இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டுமென கோரிக்கையை கொண்ட என்ன சொல்கிறாங்க, கம்பெனி ஆட்சி வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 14,000 பேர்கிட்ட சைன் வாங்குறாங்க. 14,000 அத்தனை பேர்கிட்ட வந்து அவங்க வந்து சைன் வாங்கிட்டு இவங்களோட 2வது மனுவை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மனுவில் ஜமீன்தாரி ராயத் வாரி நீதித்துறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. 3வது பாயிண்ட் வந்து அந்த கல்விக்கூடங்களுக்கான இது வந்து நிதி வந்து சரியாக கொடுக்குறதில்ல, அது வந்து மடைமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மனுவில் வந்து 3 பாயிண்ட்டு. செகண்ட் மனுவில் வந்து ராணியோட ஆட்சி கீழே டேரெக்டாக கொண்டு வாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரூல் பண்ண வேணாம் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14,000 பேர்கிட்ட வந்து சைன் பண்ணி வந்து இவங்களோட 2வது மனு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மனு என்னதான் இவ்வளோ விஷயம் செஞ்சாலுமே வந்து இந்த அமைப்பு வந்து என்னதான் இவ்வளோ விஷயம் செஞ்சாலுமே வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இந்த அமைப்பு இருந்துச்சு. 1866 வந்து கஜலூர் லக்ஷ்மி நரசிம்மன் என்ன பண்ணியிருப்பார், நான் வந்து இறந்துருவார். அதோட இந்த அமைப்பு வந்து 1881 அந்த மாதிரி டைமில் வந்து இல்லாமலே வந்து போயிடுச்சு. சீர்திருத்தங்கள் என்ற அளவில் அமைப்பு பெருமளவில் அவங்க வந்து சாதனை செய்யலை அப்படின்னாலும் வந்து எல்லாத்துக்கான ஒரு தொடக்கமாக, எல்லா சீர்திருத்தங்களுக்கான ஒரு தொடக்கமாக வந்து இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த அமைப்பு வந்து சென்னை மாகாண எல்லைக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இவங்க வந்து அவங்களோட இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலை, இந்த அசோசியேஷனை வந்து இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலை. இவங்க வந்து எப்படின்னா மனுக்கள் போட்டாங்கன்னா குறைபாடுகளை சுட்டி காட்டி போராட்டங்கள் நடத்தி, குறிப்பாக வந்து செல்வந்தர்கள், நிலவுடைமையாளர்கள்லாம் வந்து அவங்களோட குறைகளை சொல்லி தான் வந்து இந்த அமைப்பு வந்து வச்சுருந்தாங்க. குறைபாடுகள் யாதெனில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அனைத்து இந்த அமைப்போட குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னா வந்து எல்லா பிரிவினரையும் அவங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கணும். மக்களின் குறைகளை வந்து அவங்களோட நில உடைமையாளர்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, வணிகர்களுக்கு என்னென்ன குறை இருக்குது தான் மெயினாக சொன்னாங்களே தவிர்த்து மக்களோட குறைகளையோ இல்லை எல்லா பிரிவினரையும் சேர்த்து அந்த அசோசியேஷனில் அவங்க இன்க்ளூட் பண்ணலை. அக்குறைகளை நிவர்த்தி செய்ய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும் தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பாக வந்து இவங்க வந்து இல்லை. இந்த கேப் வந்து யார் ஃபில் பண்ணா அப்படின்னா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபில் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு தேசியம் அப்படிங்கிறத உணர வச்சு எல்லாரையும் ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து தான் வந்து போராடினாங்க.
ஸோ இதோட குறைபாடு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட எம்என்ஏவோட குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா பிரிவினரையும் அவங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்தலை. செகண்டு மக்களோட குறைகளை வந்து ஓங்கி சொல்லலை, மக்களுக்கான குறைகளை வந்து அவங்க சொல்லலை. மூணாவது வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுக்கு எல்லாரையும் மக்களை வந்து தேசிய அளவில் ஒன்றிணைச்சு அரசியல் சார்ந்த அமைப்பாக வந்து இது வந்து பெருசாக இல்லை. நெக்ஸ்ட் ஒரு வணிக அமைப்பாகவே அப்படி சொல்லிக்கலாம், ஒரு வணிக நிலவுடைமையாளர்களோட அமைப்பாகவே இது வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு. எக்ஸ்டெண்டும் பண்ணலை, சென்னைக்குள்ளேயே வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா எம்எம்எஸ். சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்த பின்னர் சென்னை மாகாணத்தில் அதை போன்று வேறு அமைப்பு இல்லாமல் போனது. கற்றிருந்த பல இந்தியர்கள் இந்நிலையை கவலையுடன் நோக்கினர். ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பின் தேவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ மே மாதம் 1884 சென்னை மகாஜன சபை வந்து நிறுவுறாங்க. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து 1852 February 26 ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து மே மந்த்து 1884 வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1884 மே 16 நடைபெற்ற தொடக்க விழா எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா வந்து மே 16 வந்து தொடக்க விழா வந்து நடைபெற்றிருக்கு. அங்கே வந்து முக்கியமான சில பேர் வந்து கலந்துக்கிறாங்க. யாருன்னா ஜி சுப்பிரமணியர். ஸோ மெட்ராஸ் மகாஜன சபாவில் கலந்துக்கிட்டவங்க யார் தொடக்க விழாவில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, அனந்தசார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி இவங்களாம். இதுக்கிடையில் வந்து நம்மளுக்கு தெரியும் 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை மகாஜன சபையோட பிராந்திய மாநாடு வந்து நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் பாம்பேயில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபையின் பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபை இந்திய காங்கிரஸோடு இணைத்து கொண்டனர். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட சென்னை மகாஜன சபா வந்து எந்த மாநாட்டில் ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து பாம்பேயில் நடந்த மாநாட்டில் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி வந்து பார்ப்போம். காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்பும் ஒரு அரசியல்சார் அமைப்பை நிறுவும் சிந்தனை வெற்றிடத்திலிருந்து உருவானதல்ல. அதாவது 1875க்கும் 1888க்கும் இடையில உள்ள இடைப்பட்ட காலத்தில் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து 75 to 85 நிறைய போராட்டங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து வந்து நடந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1875, 1877, 1878 3 விஷயம் நடந்திருக்கும். அதை என்னென்னு பார்க்க போகிறோம். 1875 என்ன இருக்கும் அப்படின்னா பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி வந்து விதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி ஆலை உரிமையாளர்கள்லாம் வந்து போராடியிருப்பாங்க. அதாவது ஜவுளி ஆலை உரிமையாளர்களோட போராட்டம் 1875 நடந்திருக்கும். என்ன போராட்டம்னா பருத்தி இலை துணிகள் வந்து நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க, அதுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1877 வந்து அரசு பணி வந்து இந்தியமயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 1877. 1878 வந்து வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு ஏற்றாப்புல நடந்திருக்கும். அதேமாதிரி இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் வந்து 1833 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ 1875 ஜவுளி ஆலை உரிமையாளர்கள், 1877 வந்து அரசு பணி வந்து இந்தியாவில் நடக்கணும் அப்படிங்கிறது. 1878 வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். 1883 அப்பையும் நான் மாறி சொல்லிட்டேன். 1883 தான் வந்து இல்பர்ட் மசோதாக்கு எதிரான கிளர்ச்சிகள் வந்து 1883 வந்து ஆதரவாக வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே நடைபெற்றன. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அரசு பணி இந்தியாவில் நடக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க மட்டும் கொஞ்சம் பேர் சேர்ந்து நடத்துவாங்க. அதே மாதிரி ஜவுளி கடை உரிமையாளர்கள்லாம் அவங்க தனியாக நடத்திக்கிறவங்களை தவிர்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டமாக வந்து நடத்தலை. ஒரு அரசியல்சார் அமைப்பு உருவாக்கப்படாத நிலையில் இத்தகைய போராட்டங்கள் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டோர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணர்ந்துறாங்க. ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்தணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இதிலிருந்து தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒரே நாடு அப்படிங்கிறது தான் வந்து இதோட இதில் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொல்கிறது, இந்தியாங்கிறது ஒரு நாடு. இந்த அமைப்பு வந்து தேசியவாதம் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்கு. ஆலன் ஆக்டிவன் ஹியூம் இவர் வந்து ஒரு ரிட்டையர்டான சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர், இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்.
இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து டிசம்பர் 1884 சென்னையில் நடந்த பிரம்மஞான சபையோட கூட்டத்தில் வந்து இவரோட தலைமையில் வந்து தலைமை ஏற்றிருக்கார் அந்த கூட்டத்தில். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, 1884 டிசம்பரில் வந்து சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கினவர் தான் ரிட்டையர்டான இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஏஓ ஹியூம். இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு வந்து தேவைப்படுது, ஒரு அரசியல் அமைப்பை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். ஸோ அது மூலமாக உருவானது தான் இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ். 1885 டிசம்பர் 28 பாம்பேயில் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது யாரோட ஐடியா அப்படின்னா ஏஓ ஹியூம் தான் இதுக்கு வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கிறாரு. எப்போனா அவர் வந்து 1885 பிரம்மஞான சபையோட கூட்டத்தில், சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் இவர் சொன்னதான் 1884 டிசம்பரில். அப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தது 1885 டிசம்பர் 28 வந்து ஆரம்பிக்கிறாங்க. பாம்பேயில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏஓ ஹியூம் தவிர அமைப்பை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு வச்சவர் யாரும் WC பானர்ஜி. அவர் தான் வந்து இந்த அமைப்போட முதல் தலைவராகவும் WC பானர்ஜி தான் இருக்கார். இவங்களோட மெயின் இதே என்னமா இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு மனு கொடுப்பாங்க, விண்ணப்பங்கள் அனுப்புவது. இதுதான் வந்து அவங்களோட மெயின் இதாக வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்க மனு கொடுத்து இந்த மாதிரி பண்ணாலுமே வந்து இவங்க சமூகத்தில் உள்ள எல்லா பிரிவினரையுமே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கள தான் சேர்ப்போம், வணிகர்கள் இந்த மாதிரி தான் சேர்ப்போம் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையுமே வந்து இவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவை வந்து ஒரே நாடாக ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு இன்றியமையாத குறிக்கோளாக வந்து இருந்துச்சு. பல பகுதிகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இயக்கங்களின் பொது அரசியல் மேடையாக வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இருந்துச்சு. அதாவது இதில் வந்து மெம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலுமே 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாக இருந்த போதிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து பிரதிநிதித்துவத்துடன் அகில இந்திய அமைப்பு பண்பு வந்து இது பெற்றுச்சு. ஸோ அகில இந்திய அமைப்பு பண்பை பெற்ற ஒரே இது எதுன்னு கேட்டால் அமைப்பு எதுனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். அவங்களோட முக்கியமான நோக்கங்கள் என்ன? ஃபஸ்ட்டு அரசியல் நோக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசாங்கத்தில் வந்து இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அரசியலில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட கோரிக்கையாச்சு. அரசியல் சார்ந்த கோரிக்கை வந்து பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வந்து இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா அப்படின்னா நிலவரியே குறைங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அதாவது ஜமீன்தார்கள் அவங்களோட சுரண்டலில் வந்து விவசாயிகளை வந்து காப்பாற்றுங்க. மூணாவது வந்து சுதேசி பொருட்களுக்கு வந்து நன்மை இருக்கிற அவங்களுக்கு பெனிஃபிட் தர விதத்தில் வந்து இறக்குமதி செய்யப்படுற பண்டங்களுக்கு வந்து வரி வந்து அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகம். இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் உயர்நிலை நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் வந்து அவங்களோட கோரிக்கை என்னென்னா வந்து இங்கிலாந்தில் நடக்கப்படுற குடிமைப்பணி தேர்வை வந்து இந்தியாவிலே நடத்துங்க அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருந்துச்சு. அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலாண்டில் தான் நடத்துவாங்க அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். அப்படி நடத்தும்போது என்ன தான் இந்தியன்ஸ் படிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வசதி இல்லை, காசு இல்லை அப்படின்னா வந்து அவங்களால லண்டனில் போய் எக்ஸாம் எழுத முடியாது. அதனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவில் நடத்துங்க, நிர்வாக பணியை வந்து இந்தியமயமாக்குங்க அப்படிங்கிறது அவங்களோட இது. நெக்ஸ்ட்டு நீதித்துறை வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து அரசியல் சார்ந்து அப்படின்னா வந்து அரசியலில் வந்து இந்தியன்ஸை சேர்த்துக்கோங்க, கவர்மெண்ட்டில் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். பொருளாதாரம் சம்மந்தமாக வந்து லேண்ட் டேக்ஸை குறைங்க, ஜமீன்தார்களோட அடக்குமுறையிலேருந்து விவசாயிகளை வந்து மீட்டெடுங்க, இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் வந்து வரியை கூட்டுங்க, அதேமாதிரி சுதேசி பொருட்களுக்கான வரியை வந்து குறைச்சிருங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நிர்வாகத்தில் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து இங்கிலாந்துலையும் நடத்துங்க, இந்தியாவிலையும் நடத்துங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நீதித்துறையில் வந்து எக்ஸிக்யூட்டிவையும் அதாவது நிர்வாகத்தையும் நீதித்துறையும் வந்து பிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பார்க்கலாம். தொடக்க கால